இதய நோய் பொதுவாக தற்போது எல்லோருக்கும் வரும் ஒரு அபாயமாக இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது உணவு பழக்கம்தான் என்று சொல்லலாம். பொதுவாகவே பெரும்பாலான மக்கள் அவை உடலில் இருந்து எந்த ஒரு எச்சரிக்கை சமிக்கைகளும் இல்லாமல் திடீரென தோன்றுவதாக கருதுகின்றனர். ஆனால் அது தவறானது. இந்த மாரடைப்பு வருவதற்கு முன்னர் பல அறிகுறிகள் உடலில் தோன்றும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இதை முன்கூட்டியே அறிந்து அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வதுதான் மிகவும் அவசியமாக சொல்லப்படுகிறது. எனவே மாரடைப்பு வருவதற்கான அறிகுறிகள் தொடர்பில் தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். குறிப்பாக உடல் சோர்வை குறிப்பிட்டு கூறலாம். உடல்ல தூக்கத்திற்கு உடல் ஏங்கி இது உடலுக்கு குறைந்த ஆற்றலும் வலிமையும் கொண்ட ஒரு நிலை என்று சொல்லலாம். எந்த காரணமும் இல்லாமல் சோர்வாக உணர்ந்தால் இது மாரடைப்பிற்கான ஒரு அறிகுறியாகும். மயக்கமும் ஒரு காரணமாக இருக்கிறது. அடிக்கடி மயக்கம் வருகின்ற போது இது நிச்சயமாக இதய நோயினுடைய ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம். மூளையில் ரத்தம் இல்லாததுனால மயக்கம் ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. விரைவான உடல் எடை அதிகரிப்பும் சமீபத்தில் வேகமாக உடல் எடை அதிகரிப்பதும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே இதய நோயினுடைய அறிகுறி என இதனையும் சொல்கின்றனர். இதன் விளைவாக வீக்கம் மற்றும் இறுதியில் கடுமையான உடல் எடை அதிகரிப்பும் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது இந்த குமட்டல் மற்றும் பசியின்மையும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அஜீரணம், குமட்டல் மற்றும் பசியின்மை ஆகியவை இதய செயலிழப்புக்கு காரணங்களாகவும் வயிற்று உப்புச்சத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவை அனைத்தும் இதய பிரச்சனைகளுடைய முக்கியமான அறிகுறிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அறிகுறிகள் பெரும்பாலும் செரிமான பிரச்சனைகளாக தவறாக கருதப்படுகின்றது. இதை புறக்கணிக்காமல் இருப்பதுதான் நல்லது என்று சொல்லப்படுகின்றது. ஒழுக்கமற்ற இதய துடிப்பும் இதற்கான ஒரு ஆபத்தான அறிகுறியாக இருக்கிறது. இதயம் மீண்டும் சரியாக துடிப்பதற்கும் உடலுக்கு மீண்டும் ரத்தம் வழங்கப்படுவதற்கும் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து இருமலும் இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு அறிகுறி என்று சொல்லப்படுகிறது. இதய நோய்க்கான ஒரு எச்சரிக்கை அறிகுறியாகவும் இது இருக்கலாமா? விரைவில் மருத்துவரை அணுகுவது நல்லது என்று சொல்லப்படுகிறது. மேலும் போதுமான இரத்தத்தை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டவுடன் அது நுரையீரலுக்குள் நுழைந்து இருமலை ஏற்படுத்துமா? இந்த இருமலும் இதய நோயை குறிக்கின்றது. குளிர் விஜர்ப்பை இருந்தால் அது இதயத்திலிருந்து வரும் எச்சரிக்கை சமிக்கையாக குறிக்கலாம். அடுத்ததாக இந்த தலை சுற்றலும் ஒரு அறிகுறியாக இருக்குமா? பெரும்பாலான மக்கள் சில சூழ்நிலைகளில் தலை சுற்றலை அனுபவிக்கின்றனர். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் தலை சுற்றல் ஏற்பட்டால் விரைவில் ஒரு மருத்துவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது இதய நோயின் அறிகுறியாக அமையலாம்.